பாருங்க, ஃபர்ஸ்ட் தேவன் அன்பாவே இருக்கிறாரு. அன்பா இருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக அவரை உலகத்திலே தந்தருளி அன்பு கூர்ந்தார். ரெண்டாவது, அவர் மரித்ததினாலே அன்பு இன்னதென்று நமக்கு விளங்கப்பட்டிருக்கிறார். மூன்றாவது, அவர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி இன்னைக்கு நம்ம ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் ராஜாக்கள்ன்றீங்க? நீங்களாம் சொல்லுங்க, ராஜாக்கள் சொல்லுவோம். நம்ம தைரியமா சொல்லுவோம், நாங்களாம் ராஜ பரம்பரை, நம்மள ராஜாவுடைய பிள்ளைகள். நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ராஜாக்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நம்முடைய தேவன் ராஜா. அவர் யாருன்னு கேட்டா தாவீதின் குமாரன். தாவீது யாரு? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததியில தாவீது பிறக்கிறார். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமிட்ட வாக்கு பண்றாரு, உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக ஆபிரகாமின் சந்ததியில தாவீது ராஜா பிறக்கிறார். தாவீது ராஜா சந்ததியில இயேசு ராஜா பிறக்கிறாரு. இப்ப இயேசு ராஜாவுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம். பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்பா ராஜான்னா பிள்ளை கூஜாவாக இருக்க முடியும்? இல்ல, ராஜாவாகத்தான் இருக்க முடியும். ஆகவே நீங்களும் நானும் ராஜாக்களா இருக்கிறோம், ஆசாரிகளா இருக்கிறோம். பாருங்க, இது என்ன தெரியுமா?